இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுத்தபத்தமா விரதம் இருந்து பயபக்தியோட திதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் அப்படி என்னதான் தப்பா பண்ணிட்டேன்? பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? சிவரஞ்சனிக்கு திதி கொடுக்கறோம், வீடு சுத்தமா இருக்க வேண்டாமா? இப்படி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்க? நாங்க பண்ணிட்டு வந்த பரிகாரம் எல்லாம் வீணா போயிடாதா? குடும்பத்துக்காக தானே எல்லாரும் விரதம் இருக்கோம். இது என் புருஷனோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு உனக்கு தெரியாது? நீயும் இந்த வீட்ல ஒருத்தி தானே? நீ விரதத்தை கடைபிடிக்க மாட்டியா? பிரியாணி இன்னொரு நாள் சாப்பிட்டுக்க கூடாதா? ஏமா சின்ன குழந்தையா நீ? ஏன் இப்படி செய்யற? முதல்ல அதை தூக்கி போடு போடு. மாயா, இந்த இடத்த பூரா மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவு. என்ன பார்வதி இது? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. ச்சே, இதுல கூச்சப்படுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த சிவரஞ்சனிங்கிறது யாரு? சிவரஞ்சனி இந்த வீட்டு பொண்ணு. ஓ இல்ல, சிவரஞ்சனிங்கிறவ பெரியவர் விரும்பி சேர்த்துக்கிட்டவங்களுடைய பொண்ணு. பெரிய மனுஷங்க சொந்தத்துல ஒண்ணு தூரத்துல ஒண்ணுன்னு வகை வகையா வச்சுப்பாங்களாம். அப்படி பெரியவர் வச்சிருந்தவங்களுக்கு பிறந்த அத சொல்லும் போது எனக்கு வாய் கூசுது. யாரா ஒரு சிவரஞ்சனிக்காக நான் எதுக்காக விரதம் இருக்கணும்? என்ன மாமா, நான் உண்மையை சொல்றேங்கிறதுக்காக உங்களுக்கு கோவம் வருதா? நேர்மையான பொறுப்பா சிவரஞ்சனி பிறந்திருந்தா இதோ இருக்காங்களே பத்மா அண்ணி, இவங்கள மாதிரி இந்த வீட்ல அவங்களும் குத்தத்தனால நின்னுருப்பாங்கல்ல. பெரியவர் யாரையும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணதுனால அந்த உறவை மறைச்சு வச்சிருந்தாரு. இப்போ ஏதோ ஒரு வகையில அந்த அசிங்கம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க எல்லாருமே திடீர்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. பாசமா பேசுறது என்ன, விரதம் இருக்கிறது என்ன, திதி கொடுக்கறது என்ன, வாரிசு வாரிசுன்னு ஆளாளுக்கு தேடிட்டு உட்காந்துருக்கீங்க.